அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம எங்கே போகிறோம்டா, நாகை மாவட்டம் சிக்கல் தர்காவுக்கு தான் இப்போ போயிட்டு இருக்கோம். போகிற வழியெலாம் நல்லா சிக்கல் தர்காவில் இன்றைக்கி கொடியேற்ற நிகழ்ச்சி நமக்கு அழைப்பு எடுத்துருந்தாங்க. நல்லா லைட் செட்டிங்லாம் அருமையாக போட்டுருக்காங்க. இந்த தர்காவில் பார்த்திங்கன்னா என்ன விசேஷம்னா, உங்களுக்கு ஜாதி மதம் கடந்து எல்லா மக்களும் இங்கே வருவாங்க. சிக்கலும் ஆலியூர் போகிற மெயின் ரோட்டு ஒட்டி இந்த தர்கா அமைந்துள்ளது. அருமையான தர்கா. நாகூர் எஜமானியாக இங்கே ஜாரத்துக்கு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுகிறது. சுமார் 420 ஆண்டுகள் பழமையான இந்த தர்கா. ரொம்ப அருமையான தர்கா அந்த தர்கா. இவங்களுடைய கிராமத்து என்ன என்றால், குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கொடுப்பாங்க. அப்புறம் கடன் தொல்லை, அப்புறம் வெளிநாட்டு தடங்கள், வெளிநாட்டு போகிறவங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் இந்த தர்காவில் இவங்கள்ட்ட துவா செஞ்சால் இங்கே எல்லா இடத்துலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல துவா செஞ்சு அந்த தடங்கள்லாம் நீக்கி வெளிநாட்டு போகிறக்குள்ள பாக்கியம் கொடுப்பாங்க சொல்லப்படுகிறது. இவங்களுடைய வரலாறு கராமத்தான ஒளியா என்று சொல்லப்படுகிறது. நல்லா அமைதியான இடமா இருக்குது. சுற்றியும் கிராமம், சுற்றியும் பார்த்திங்கன்னா அருமையான கிராமம். ஆலியூர் ஹைவே ரோடு பக்கத்தில் இந்த தர்கா அமைதி இருக்குது. பழமையான தர்கா என்று சொல்லப்படுகிறது. வர 13ஆம் தேதி சந்தனக்கூடு தந்திரி உருசு முபாரக் என்று சொல்லுறாங்க. அதனால் இன்றைக்கி கொடி ஏற்றுறாங்க. அவங்களோட மஜார் ஷரீஃபை தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கீங்க. இந்த அவங்களுடைய தலைமாட்டு விளக்கு அந்த இடத்துல தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா லைட் செட்டிங்லாம் இல்லாத காலத்தில், இரண்டு வசதிலாம் இல்லாத காலத்தில் இந்த லைட்டில் தான் விளக்கு ஏற்றுவாங்க. இல்லை அருமையான சூழ்நிலை எதிர்காக இருக்குது. நம்மளோட ஹாஜத்தெல்லாம் நிறைவேற்றி கொடுக்குறாங்க. நம்ம என்ன கஷ்டத்துக்கு வந்தோமோ அவங்கள்ட்ட துவா செஞ்சால் அவங்க எல்லா இடத்துலையும் கஷ்டத்துலையும் துவா செஞ்சு அப்புறம் قلبي يا الله صلاة وسلام الله على الهادي نبي الله وكرم شأنه الله وإن كنا من الحال عن الأنوار والعالي இந்த கொடி தான் இன்னும் சில நேரத்தில் இந்த கொடி ஏற்றுவாங்க. அதை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. இங்கே உள்ள ஹஜரத்துமார்கள் யாசின் துவா ஓதுறாங்க. அதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தர்காவில் வாரம் திக்ர் மஜ்லிஸும் மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு மௌலூத் மஜ்லிஸும் நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுகிறார்கள். ரொம்ப விசேஷமான தர்கா. ஹஜரத்துமார்கள் துவா ஓதுறாங்க. அதை கேளுங்க. لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. بسم الله الرحمن الرحيم. اعوذ بالله من شر ما خلق ومن شر غاسق اذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد اذا حسد. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على رسولك سيدنا ونبينا مولانا محمد وبارك
தக்பீர் அல்லாஹ் नारे तकबीर नारे तकबीर नारे रिसालत नारे रिसालत नारे रिसालत नारे गौस नारे गौस नारे गौस محمد يا رسول الله صلاة الله سلام الله على رسول الله صلاة الله سلام الله حبيبك خير الخلق كلهم سعد سعيد زبير طلحة அஸ்ஸலாமு அலைக்கும் யா காதிர் முராதாஜி. இன்னைக்கு நம்ம எந்த தர்காவில் நிற்கிறோம்னா சிக்கலில் உள்ள தர்காவில் நிற்கிறோம். அந்த தர்காவை பற்றியும் இன்னைக்கு தந்தூரி நடக்க அந்த விஷயம் பற்றியும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுவாங்க இதை பற்றி சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து வேணும் போயிடுச்சு. அவங்க திருப்பி இங்கே அவங்க ஃபேமிலியெல்லாம் இப்போ வந்துச்சு. இப்போ இடையில கூடி வருது, தெரியாததுக்கு கூடி அவங்க வருது. அந்த மாதிரி நிறைய பேருக்கு இங்கே வந்து அவங்க பல காரியங்களும் முறாதுகளும் ஆசை